வணக்கம். ஐஐடி அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நியூ டெல்லியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் as well as எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஆன்லைனில் தான் இதற்காக விண்ணப்பிக்கணும். என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்டென்ட், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், கேர்டேக்கர், ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் இந்த 4 வேகன்சிக்குமே அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் மெக்கானிக் அப்படின்னா சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு கீழே, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு கீழே, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வேகன்சியும் சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட்காக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக இந்த 5 வேகன்சிக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் 30 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5 வேகன்சியும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர், பிசிக்ஸ், அப்ளைட் மெக்கானிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 டிபார்ட்மெண்ட் கீழேயும் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான அப்பர் ஏஜ் லிமிட் 30 தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் வந்து அட்மாஸ்பரிக் சயின்ஸ் சென்டர் அந்த டிபார்ட்மெண்ட் கீழேயும், அதே போல சென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சார்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் சைபர் பிசிக்கல் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் கீழேயும் சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் 30 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வயது வரம்பு 27 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம கல்வி தகுதி, அதாவது உங்களுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான விவரங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் அந்த போஸ்டிங்க்கு எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வந்து சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும், உங்களுடைய கல்லூரி படிப்பில் பெர்சன்டேஜ் வந்து 55% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ரெலவென்ட் ஃபீல்டில். உங்களுடைய அந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுடைய ஊதியம் வந்து 2,800 கிரேட் பே வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லை, இந்த தகுதி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட் பே 2,800 வாங்குற அளவுக்கு ஊதியம் வாங்குற அளவுக்கு இருந்தால் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 55% மதிப்பெண்ணோட 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 2,800 கிரேட் பே வந்து வாங்குற அளவுக்கு ஊதியம் வாங்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் இந்த நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வேகன்சிக்கான கல்வி தகுதி. அடுத்து இப்போ 2வது வேகன்சி அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தா போதும், 55% மதிப்பெண்ணோட இருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து மிலிட்ரி அப்படி இல்லைனா என்சிசி அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சில நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் நாலேஜ் இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லைட் வெஹிக்கிள் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து மோட்டார் சைக்கிள் வந்து ரைட் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய உடல் தகுதி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுதான் வந்து இந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கான தகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது வேகன்சி கேர்டேக்கர். இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும், 55% மதிப்பெண்ணோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸில் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் ஹவுசஸில் இருக்கணும், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே இயங்கப்படக்கூடிய கெஸ்ட் ஹவுசஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதே போல் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வேகன்சி ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கப்பட்டிருக்கு. 55% மதிப்பெண்ணோட பிஜி டிப்ளமோ வந்து ஜேர்னலிசமில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும், அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டாக ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். கிரேட் பே வந்து 2,800 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அட்டானமஸ் பாடிஸில் இல்லை பிஎஸ்யூ அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும், 55% மதிப்பெண்ணோட பிஜி டிப்ளமோ வந்து ஜேர்னலிசமில் முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்டான ஒரு போஸ்டிங்கில் ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை அட்டானமஸ் பாடிஸ் இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் 2,800 கிரேட் பே வாங்குற அளவுக்கு, அதாவது உங்களுடைய ஊதியம் வந்து அந்த ரேஞ்சில் கிரேட் பே வந்து 2,800 அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே இதில்
எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அடிஷனலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங் எடிட்டிங் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாலேஜ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜேர்னல்ஸ் புக்ஸ் பீரியாடிக்கல்ஸ் இந்த டெவலப்மெண்ட் நாலேஜும் வேணும். டைப்போகிராஃபி அதே போல் சில சாஃப்ட்வேர் நாலேஜும் கேட்டிருக்காங்க. கோரல்ட்ரா இன்டிசைன் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி நாலேஜும் கேட்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் பேச தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எசென்சியல் கிடையாது, டிசைரபிள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம். அது மட்டும் தான் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிப்ளமோ அப்படின்னா ட்ரைனிங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது வேகன்சிக்கான கல்வி தகுதி, அதாவது சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் சீனியர் மெக்கானிக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஇ பிடெக் முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட இருக்கணும். மாஸ்டர் டிகிரி பிஇ பிடெக் ரெண்டுக்குமே 55% மதிப்பெண்கிறது காமன். இது முடிச்சிருந்தா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டாக ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தா 55% மதிப்பெண்ணோட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் பே வந்து 2000 இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். 55% மதிப்பெண்ணோட இருக்கணும். 3 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரேட் பே வந்து 2000 வாங்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 6வது வேகன்சி லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும் 55% மதிப்பெண்ணோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாஸ்டர் டிகிரி வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸில் முடிச்சிருந்து பேச்சுலர் டிகிரி வந்து லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட சேர்த்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டுக்குமே காமனாக சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ரெப்யூட்டட் லைப்ரரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் லைப்ரரி ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டிஸ் அந்த ரிலேட்டடான நாலேஜ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எசென்சியல் கிடையாது, டிசைரபிள். அடுத்து 7வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில். இதுக்கு வந்து கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கணும். 55% மதிப்பெண்ணோட 5 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 உங்களுக்கான கிரேட் பே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல. இதற்கான கல்வி தகுதி வந்து 3 இயர் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல்ஸ் EEE இந்த மாதிரி முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். கிரேட் பே வந்து 2000 இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மைனிங் கெமிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பேச்சுலர் டிகிரி வந்து இந்த ஃபீல்ட்லாம் முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட 2 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் பே வந்து 2000 வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்ல அப்படின்னா அப்ளைட் சயின்ஸ்ல இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ்ல, அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மைனிங் கெமிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட 3 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். கிரேட் பே வந்து நீங்கள் 2000 வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 10வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சென்டரில் வந்து உங்களுக்கான வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் இன் இன்ஜினியரிங் அப்படின்னா எம்எஸ்சி இன் அப்ளை சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 55% மதிப்பெண்ணோட இருக்கணும். மோர் தேன் 2 இயர்ஸ் ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர் பயோமெடிக்கல் ரிசர்ச் இந்த ஃபீல்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் இதற்கும் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து 11வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் அதுக்கான வேகன்சி மாஸ்டர் டிகிரி வந்து சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா எம்சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். அப்படின்னா ஈக்குவலண்டாக ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். 60% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்து 2 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட 60% மதிப்பெண் உங்களுடைய டிகிரியில் எடுத்திருந்தால் விண்ணப்பிக்கலாம். கிரேட் பே வந்து 2000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்து 60% மதிப்பெண்ணோட 3 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கிரேட் பே வந்து 2000 இருந்தால் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் அதாவது எம்எஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக மாஸ்டர் டிகிரி வந்து பிசிக்ஸ் அப்ளைட் பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம். காமனாக இந்த 55% மதிப்பெண்கிறது எல்லாத்துக்குமே மாஸ்டர் டிகிரி பிஇ பிடெக் அதாவது அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தா இல்லையா அது எல்லாத்துக்குமே காமனாக 55% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸை வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 55% மதிப்பெண் வேணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், உங்களுடைய கிரேட் பே வந்து 2000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங் அப்படின்னா அப்ளைட் சயின்ஸில் ஸ்பெஷலைசேஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். 55% மதிப்பெண்ணோட 3 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கிரேட் பே வந்து 2000 இருந்தால் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாஸ்டர் டிகிரி அப்படின்னா பிஇ அப்படின்னா பிடெக் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட இருக்கணும். மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ல முடிச்சிருக்கணும். ஈக்குவலண்டாக இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஈக்குவலண்டா அந்த மாதிரி ஃபீல்டில் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். பேச்சுலர் டிகிரி வந்து இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்து 2 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட 55% மதிப்பெண் பிளஸ் கிரேட் பே வந்து 2000 இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதாவது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட இருந்து 3 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கிரேட் பே 2000 வாங்கியிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து 14வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்து ஃபைன் ஆர்ட்ஸ், டிசைன், ஆர்கிடெக்சர், டெக்னாலஜி அப்படின்னா இன்ஜினியரிங்ல ஏதாச்சும் ஒரு பிரான்ச் முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட 1 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு அப்படிங்கிறத நீங்க இப்போ திரையில பார்க்கலாம். இந்த 6 ஃபீல்டை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6 ஃபீல்டு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு இருந்தா கூட நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 ஃபீல்டையும் படிச்சு பார்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட இருந்தால் பிளஸ் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ் இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த 6 ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6ல் ஏதாச்சும் 1 இருந்தால் கூட நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதையும் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 15வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் வந்து சென்டர் ஆஃப் அட்மாஸ்பரிக் சயின்சஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அப்ராப்ரியேட் ஃபீல்டு, அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% மதிப்பெண்ணோட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டாக ஏதாச்சும் ஒரு கரெக்டாக அதுக்கு பொருத்தமான ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். 55% மதிப்பெண்ணோட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கிரேட் பே வந்து 2000 வாங்கியிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது இல்லாமல் வேற ஏதாச்சும் படிச்சிருக்கீங்க, அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இல்லை அப்ளைட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கிரேட் பே வந்து 2000 இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 போஸ்டிங், அதாவது சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் அந்த 2 போஸ்டிங்க்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிக்ஸ், லினக்ஸ், ப்ரோக்ராமிங் வந்து C++, ஃபோட்ரான் இந்த மாதிரி நாலேஜ் கேட்கப்பட்டிருக்கு. இன்னொரு வருஷம், அதாவது இன்னும் 1 வருஷமாச்சும் நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் லெபார்டரிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கணும், அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட்ல இன்னும் ஒரே ஒரு வேகன்சிக்கு மட்டும் அட்மாஸ்பெரிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேபுக்கான வேகன்சி 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் அட்மாஸ்பெரிக் அப்படி இல்லைனா ஏர் பொல்யூஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 16வது வேகன்சி சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் SENSC அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சென்சார்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம ஸ்டார்டிங்கில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அப்படின்னா ஒன்ஸ் அகைன் பின்னாடி போய் பாருங்க. சென்சார்ஸ் ரிலேட்டடான ஒரு லேப் தான் இது. இதில் என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷனா ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது கீழே 4 போஸ்டிங் இருக்கு. மாஸ்டர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ், ஆப்டிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், ஆப்டோ மெக்கானிக்கல், லேசர் டெக்னாலஜி அப்படின்னா அதனுடைய அலைடு ஏரியாஸ் ஆஃப் ஆப்டிக்ஸில் முடிச்சிருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். அதே போல மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட் அப்ராப்ரியேட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த அப்ராப்ரியேட் ஃபீல்டு என்னென்ன அப்படின்னா பிராக்கெட்ல இருக்கு பாருங்க, இன்ஜினியரிங் பிசிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர் இன்ஜினியரிங், அலைட் ஏரியாஸ் அதனோட அலைட் ஏரியாஸ்ல முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண் அப்படிங்கிறது காமன், அது இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ், ஆப்டிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், ஆப்டோ மெக்கானிக்கல், லேசர் டெக்னாலஜி அப்படின்னா அதனுடைய அலைட் ஏரியாஸ்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 55% மதிப்பெண்ணோட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரேட் பே வந்து 7 CPC படி பே லெவல் வந்து 3ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், டூல் அண்ட் டை அண்ட் மோல்ஸ், ஆப்டோமெட்ரி ஆர் அலைட் ஏரியாஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட இருக்கணும். 3 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் பே வந்து 2000 வாங்கியிருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து இதுலயே அந்த
16வது பார்த்தோம் இல்லையா, சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் சென்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்ட்லயே சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ்ல 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மாஸ்டர் டிகிரி வந்து பிசிக்ஸ் ஸ்பெஷலைசேஷனா எடுத்து படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன், பிசிக்ஸ் வந்து அதுல ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அது இல்லைங்கிற பட்சத்தில் அதனுடைய அலைடு ஏரியாஸ்ல படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் MCA அப்படின்னா BE BTech முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். BE BTech முடிச்சிருந்தா என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிசிக்ஸ், அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்பெடட் சிஸ்டம், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா அதனோட அலைடு ஏரியாஸில் முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்படி இல்லைனா அதனோட அலைடு ஏரியாஸில் முடிச்சிருந்தா 55% மதிப்பெண்ணோட 2 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் பே வந்து 2000 வாங்கியிருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட 3 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கிரேட் பே வந்து 2000 இருந்தால் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அதனுடைய அலைடு ஏரியாஸ்ல முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜ் இதற்கும் தேவை என்று கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வேகன்சி ஒரு வேகன்சி மட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மாஸ்டர் டிகிரி வந்து பிசிக்ஸை வந்து படிச்சிருக்கணும், ஸ்பெஷலைசேஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அலைடு ஏரியாஸ்ல இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட படிச்சிருந்தா கூட விண்ணப்பிக்கலாம். BE BTech முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. BE BTech படிக்கிறப்ப வந்து ஸ்பெஷலைசேஷன் என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், பிசிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்பெடட் சிஸ்டம், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அதனுடைய அலைடு ஏரியாஸ் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண்ணோட இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் டிகிரி வந்து பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா அதனுடைய அலைடு ஏரியாஸ்ல முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளஸ் கிரேட் பே வந்து 2000 வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எம்பெடட் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்படின்னா அதனுடைய அலைடு ஏரியாஸ்ல முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கிரேட் பே 2000 வாங்கியிருந்தால் அதற்காக விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் வேகன்சி 17வது ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கான ஒரு வேகன்சி தான். பிகாம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்து 55% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ப்ரொஃபிஷியன்சி வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேலி, பேரோல் அக்கௌண்டிங், ETDS அப்படிங்கிற மாதிரி சில சாஃப்ட்வேரோட நாலேஜ் வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தி நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிசைரபிள் வந்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள்னா இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் எசென்சியல் கிடையாது, அது டிசைரபிள். ஸோ அதே போல 40 வேர்ட்ஸ் per minute இல்லைனா 35 வேர்ட்ஸ் per minute வந்து இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தியில் டைப் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டரில். அப்புறம் இதற்கான தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் 60% மார்க்காச்சும் எடுத்தால் தான் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆன பிறகுதான் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ரெக்ரூட் பண்ண போறாங்க. இனிஷியலா 3 வருஷம் மட்டும்தான் உங்களுடைய கான்ட்ராக்ட் அங்கே இருக்கும். அதன் பிறகு மேபி அது 5 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. SC, ST, PWD உமன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 24/8/2020, அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். மாலை 5 மணிக்குள்ள விண்ணப்பிச்சா போதும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப திரையில இருக்கக்கூடிய இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே போல வகுப்பு வாரியான வேகன்சி என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய காஸ்ட்டுக்கு, அதாவது OBC-யா இருக்கீங்க இல்ல SC, ST-யா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேகன்சி இருக்கா, இல்ல அன்ரிசர்வ்டா இருந்தா கூட உங்களுக்கான வேகன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்க விண்ணப்பிங்க. இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே ஒரு சைட்டுக்குள்ள கொண்டு போய் விடும். அந்த சைட்ல இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய மக்கள் இருப்பீங்க இல்லையா, டெல்லியை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரில் வந்து நீங்கள் வந்து ரயில்வேல புக் பண்ணி வந்துக்கலாம். அதற்கான அமௌண்ட்டை வந்து திரும்ப உங்களுக்கு வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவோம், திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதில் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த PDF ஃபைல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது. கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.